வெல்கம் பேக் டு ஹிடன் ஃபேக்ட்ஸ். 2012 உலகம் அழிவதாய் சொல்லும் மாயன் கேலண்டரில் மறைந்திருக்கும் மர்மங்கள். இரண்டாம் நூற்றாண்டிலேயே 21ஆம் நூற்றாண்டில் வரப்போகும் பூகம்பத்தை கச்சிதமாய் கணித்த மாயர்கள் யார்? இந்த மாயர்கள் உலகிற்கு உரைக்க வந்த உண்மைகள் என்ன? மெக்சிகோவில் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களில் சிறந்த நாகரிகத்தை சேர்ந்த மக்கள்தான் மாயர்கள். கிபி 200 ஆண்டுகளில் இப்போது இருக்கும் சதர்ன் மெக்சிகோ, குவாட்டெமாலா, வெஸ்டர்ன் ஹாண்டராஸ், எல் சால்வடார், நார்தர்ன் பெலிஸ் போன்ற இடங்களில் வாழ்ந்தவர்கள். இந்த மாயர்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கினார்கள். கிபி 200 ஆண்டு முதல் கிபி 900 ஆண்டு வரை வாழ்ந்தவர்கள் என்பது வரலாறு சொல்லும் உண்மை. ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சியோ கிபி 200 ஆண்டுகளுக்கு முன்பே மாயர்கள் உலகில் இருந்ததாய் சொல்கிறது. மாயர்கள் வாழ்விற்கு முன்பே வாழ்ந்த ஓல்மெக் என்னும் ஓர் இனம் 260 நாட்களை கொண்ட ஜால்கின் சைக்கிள் என்ற ஒரு நாட்காட்டியை பின்பற்றினார்கள். இந்த ஜால்கின் சைக்கிளை வைத்துதான் மாயர்களும் தங்கள் கேலண்டரை வடிவமைத்தனர். இதில் ஷார்ட் கவுண்ட், லாங் கவுண்ட் என 2 பிரிவுண்டு. ஷார்ட் கவுண்ட் எனப்படுவது சூரியனுக்குரிய வருடங்களையும், வீனஸ் சைக்கிள் எனப்படும் 580 நாட்களை ஜால்கின் சைக்கிளில் சேர்த்து கணக்கிடப்படுவது. இந்த முறையில் ஷார்ட் கவுண்டில் 13, 52 மற்றும் 104 வருடங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த வருடங்கள் முடிவடைந்தவுடன் தான் மாயன் கேலண்டரில் ஷார்ட் கவுண்ட் முடிவடைந்ததாய் சொல்கிறார்கள். இதற்கு பின் லாங் கவுண்ட் துவங்கியது. லாங் கவுண்ட் உருவான கணக்கு பலருக்கு புரியாத வகையில் விண்வெளி ஆராய்ச்சியை வைத்து எழுதப்பட்டது. மாயர்கள் உருவாக்கிய இந்த கேலண்டரில் 9 கிரக நிலைகளின் அமைப்பை கொண்டு உலகம் துவக்கம் முதல் முடியும் வரை இந்த லாங் கவுண்டை வடிவமைத்திருப்பதாய் சொல்லப்படுகிறது. இந்த மாயன் கேலண்டரில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் இன்றைய தேதி வரை துல்லியமாய் கணிக்கப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த மாயர்களின் வேத புத்தகத்தின்படி உலகம் 9 முறை அழிவை சந்தித்து மீண்டும் வளரும் என்பதுதான். இதன்படி முதல் சைக்கிளில் ஜாகுவார் எனப்படும் சிறுத்தைகள் உலகத்து மக்களை வேட்டையாடி உண்ணும் என்றும், 2ஆம் சைக்கிளில் சூறாவளி காற்றால் உலகம் அழிக்கப்படும் என்றும், 41 வருடங்களுக்கு முன்பாக 3வது சைக்கிளில் உலகம் நெருப்பால் அழிக்கப்பட்டது என்றும், 4வது சைக்கிளில் உலகம் சில ஆயிரம் வருடங்களுக்கு முன் வெள்ள நீரால் அழிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி பல அழிவிற்கு பின்னால் இதில் 9வது சைக்கிளான கடைசி சைக்கிள் மார்ச் 9, 2011 அன்று முடிவடைகிறது. இதில் சொல்லப்பட்டிருப்பது போல் ஜப்பானில் மிக கோரமான நடுக்கம் வந்தது நாம் அறிந்த உண்மை. இப்படி உலகில் நடக்கப் போகும் பல நிகழ்வுகளை முன்பே உலகிற்கு சொன்ன மாயன் கேலண்டர் டிசம்பர் 21, 2012 உலகம் அழியும் என்கிறது. இயற்கையை வழிபட்ட மாயன்கள் உலகம் அழியும் வருடமாக சொல்வது 2012. இதற்கு இறைவனை வழிபடும் மதங்கள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். மாயன்களும் நமது இந்து சமயத்தை சார்ந்தவர்களும் உலகம் முடிந்து புது உலகம் மலர்வதற்கு சொல்லி இருக்கும் வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரே நேரமாகத்தான் இருக்கிறது. இந்து சமய நம்பிக்கையின்படி கிருஷ்ணரின் பொற்காலம் துவங்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிற்கும் முகமது ஜின்னாவின் மறு வருகையும், கிறிஸ்துவர்கள் நம்பும் இயேசு கிறிஸ்துவும் 2000ஆம் ஆண்டிற்கு பின் வருவார்கள். அன்று உலகம் முடிவிற்கு வரும் என்பது ஐதீகம். மாயன்களும் மதங்களும் 2012 உலகம் அழியும் என்று உறுதியாக சொல்கிறார்கள். அப்படி ஒரு அழிவு நேரிட்டால் அந்த அழிவிற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று அறிவியல் கூறும் அதிர்ச்சி தகவல்கள். 2012 உலகம் அழிந்தால் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக போல் ஷிஃப்ட் எனப்படும் திசை மாற்றமாக இருக்கும். அதாவது தெற்கு திசை வடக்கு திசைக்கும், கிழக்கு திசை மேற்கு திசையாகவும் மாறும் அபாயம் உலகில் உள்ளது. இது நடக்க துவங்கிவிட்டதாக நாசா விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். உலகம் அழிவிற்கு மற்றொரு காரணமாக கருதப்படுவது நீப்ரூ பிளானட். இந்த கிரகம் புளூட்டோ எனப்படும் கிரகத்தை விட 5 மடங்கு பெரியதாய் உள்ளது. இந்த நீப்ரூ பிளானட் 2012 நமது பூமியை வந்து தாக்கும் என்று சொல்லப்படுகிறது. சூரியனிலிருந்து வெளியாகும் கதிர்கள் எரிக்கற்களாய் மாறி அந்த எரிக்கற்கள் வந்து உலகை தாக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஓசோன் லேயரில் ஏற்பட்டிருக்கும் ஓட்டையால் சூரியனிலிருந்து வெளியாகும் கதிர்களின் வெப்பம் அதிகரித்துள்ளது. இதனால் நம் உலகின் எரிமலைகள் வெடித்து சிதறி உலகை அழிக்கும் என்றும்,
பூமியின் உஷ்ணத்தால் நிலநடுக்கம் ஏற்படும் என்றும் இதனால் சுனாமி வந்து கடல் நீர் உலகை சூழும் என்பது பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் கருத்து. அறிவியல் உதவியோடு மரணத்தை கொல்லும் முயற்சி செய்து கொண்டு சாகா வரம் தேடி வரும் மனிதன் வாழும் இந்த காலகட்டத்தில் 2ஆம் நூற்றாண்டிலேயே பழங்குடி மக்களாய் வாழ்ந்து வந்த மாயர்கள் சொன்னபடி 2012 உலகம் அழியும் வாய்ப்பு உண்டா? இதை பற்றி அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் ஆருடம் அறிந்தவர்களும் சொல்லும் உண்மைகள். After a short commercial break, stay tuned.